ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பூமி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 92 சென்ட்டுங்க. நீங்க பின்னாடி சைட்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ வேலி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூமி தாங்க. ஸோ வீடியோல உங்களுக்கு தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ், இதனோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க லேண்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்குங்க. சரிங்களா? இந்த லேண்ட் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போறோம் இல்லைங்களா, அந்த ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுக்கும் ஒத்தக்கால் மண்டபத்துக்கும் சென்ட்ரல்னு சொல்லாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஹெச் ரோட்ல இருந்து சரியா 1.2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 92 சென்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா. 92 சென்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 286 அடி ரோடு ஃபேஸே இருக்குங்க. ரோடு ஃபேஸ் மட்டும் 286 அடி இருக்கு. ஸோ இந்த லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொன்னா இதை டிவைட் பண்ணி நீங்க சேல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் ஆகும். இதற்கு பக்கத்திலேயே 700 மீட்டருக்கு பக்கத்திலேயே புதுசா கொசிமா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிட்கோன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 78 கம்பெனிஸ் வரப்போது 43 ஏக்கர்ல. ஸோ அதை சுத்தி அதுல இருந்து ஒரு 700 மீட்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த லேண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க. அதுவும் இல்லாம இந்த லேண்ட்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டானி சென்கோவோட ஐடி பார்க் வருதுங்க. 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஐடி பார்க் வருது. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் காலேஜ், விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுக்கு 1.2 கிலோமீட்டர். இங்கிருந்து கிணத்துக்கடவுனுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 கிலோமீட்டர் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனா உண்மையிலே சொல்றேன், டெவலப்பிங் கோயம்புத்தூர்ல நெக்ஸ்ட் 5 இயர்ல இந்த லேண்டோட மதிப்பு வேற ரேஞ்சுக்கு போகுதுங்க. ஸோ இந்த லேண்டுக்கு சென்ட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,10,000 ரூபாங்க. 92 சென்ட் இருக்கு. இந்த 92 சென்ட்லும் ரெண்டா பிரிச்சு தரக்கும் ஐடியா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க லேண்டை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, வீடியோல தெளிவா பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது எஸ்கே ஜவனா என்னுடைய பொறுப்புங்க. அதை நான் பண்ணி கொடுத்துறேங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 92 சென்ட் லேண்டுங்க. இந்த 92 சென்ட் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வேலி போட்டிருக்கு இல்லைங்களா, அது இதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சப்டிவிஷனுக்காக ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துங்க உங்களுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 40 to 50 அடி ரோடு வந்து இந்த லேண்டுக்கு முன்னாடி இருக்கு. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய பூமிங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பூமி தான். ஓகேங்களா? நல்ல ஒரு செம்மண் பூமி, சூப்பரா அமைஞ்சிருக்கக்கூடிய பூமி. இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்ல அங்க ஒரு ரோடு இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஸோ என்ஹெச் ரோடு அங்க இருக்கு. என்ஹெச் ரோட்ல இருந்து நேரா வந்து உங்களுக்கு வளைஞ்சு இப்படி வர மாதிரி இருக்கும். அது 40 அடி ரோடு. இங்க திரும்பினோன்னா வந்து பாத்தீங்கன்னா இது 50 அடி ரோடுங்க. இது நேரா போகுது. இந்த லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபுல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸுங்க. ஸோ வீடுகள்லாம் இப்போ ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த 700 மீட்டர்ல கொசிமாஸ் கட்டக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு அந்த சைடு இருக்குங்க. ஸோ இந்த சைடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா லே அவுட்ஸ் எல்லாமே பக்கம் இருக்கு. 6 லட்ச ரூபா போகுது இந்த தோப்புக்கு முன்னாடி. ஓகேங்களா? அங்கெல்லாம் வீடு உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். அங்க இருக்கு இல்லைங்களா வீடுகள்லாம், அங்கதாங்க அந்த ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ என்ஹெச் ரோட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோசர் கம்பெனில இருந்து உங்களுக்கு மால்ல இருந்து மால் வருதுங்க புதுசா. அதுக்கப்புறம் டானிசன்கோவோட ஐடி பார்க் வருது. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட். ரயில்வே ஸ்டேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல இந்த சைடு ஸ்ட்ரெயிட் ரோடு, இதுவும் நீங்க போலாங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி 16 அடி ரோடு இருக்குதுங்க. இந்த கம்பத்துல இருந்து இந்த வெள்ளக்கல் வரைக்கும் 16 அடி ரோடு இருக்கு இந்த காட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ மெயின் தடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த லேண்டை நீங்க வாங்குற பட்சத்துல 2 இல்ல 3 நீங்க டிவைட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவான ஒரு பூமி தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு காமிச்சிடறேன் பாருங்களேன். இதுதாங்க வியூ. ஓகேங்களா? ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் பெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி அது வரைக்கும் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 சென்ட் வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 சென்ட் வரும். ஸோ மொத்தமா வந்து 92 சென்ட்டுங்க. ஸோ மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னா ரேட் வந்து கண்டிப்பா நெகோஷியபிள் பண்ணி நான் கண்டிப்பா வாங்கி தரேன். நீங்க தனித்தனியா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெகோஷியபிள் இருக்காதுங்க. உண்மையிலே ரீசனபிள் பிரைஸ் தான். சரிங்களா? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் என்ஹெச் ரோட்ல இருந்து போயிட்டு 2.5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்குறத விட 1.2 கிலோமீட்டர்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியால சென்ட்ரல் லொகேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் டைப்பும் ஏரியாவும் இருக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு, எல்லா டெவலப்மெண்ட்டும் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இதுல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. கண்டிப்பா சொல்றேன், 2,10,000 ரூபாய் சென்ட் அப்படிங்கிறது ரீசனபிள் ரேட். கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய பூமிக்கு
இது ரீசனபிளான ரேட்டு. முன்னாடி அதே மாதிரி ரோடு வித்தும் நல்லாவே இருக்குங்க. இபி எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அக்ரி கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய பூமி தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக எஸ்கேஜே வாங்க. என்ன ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு நம்புறேங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு கரெக்டாக இந்த லேண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் ஒரு அவென்யூ இருக்குங்க, லே அவுட் இருக்குது, வீடுக பக்கத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே வந்து சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2,10,000 ரூபா சொல்கிறாரு. ஸோ இதுலேயும் நல்ல ஒரு நெகோஷியபிள் பண்ணி வாங்கணும்னு சொன்னால் இதில் லே அவுட் போடுறதுக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பூமியில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஃபார்ம்லேண்ட் டைப்பில் நீங்கள் மாற்றி ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபியூச்சரில் ஒரு அப்ரிசியேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சேல் பண்ணலாம். இந்த லேண்டுக்கு முன்னாடி 50 அடி ரோடு இருக்குது. ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத தெளிவாக ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம், தாராளமாக வாங்கலாங்க. நம்பி வாங்கலாம், எஸ்கேஜேவை நம்பி வாங்கலாம். ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சைட் விசிட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லீகல் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு யோசனையுமே தேவையில்லைங்க. சரிங்களா? நன்றி மக்களே.